ஹலோ கைஸ், ஐம் யாசிர் அஹ்மத், தேர்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட் அட் மதுரை மெடிக்கல் காலேஜ். இப்போது இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் ஷெட்யூல், ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இல்லை, மொத்தமாக ஸ்டேட்டுக்கு வந்து இந்த டேட்டில் நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு டென்டேட்டிவாக ஒரு டேட்ஸும் விட்ருக்காங்க. ஆல் இந்தியா கோட்டாவோட கவுன்சிலிங் டேட்ஸு கன்ஃபார்மான ஒரு டேட் விட்ருக்காங்க. அது என்ன ஷெட்யூல் அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆல் இந்தியா கோட்டா வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 21 ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரிஜிஸ்ட்ரேஷனு, அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்கு, அப்புறம் காலேஜ் கிடச்சிட்டு அதில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் பார்த்தோம்னா இந்த கவுன்சிலிங் மட்டும் 21லேருந்து ஜூலை 30 வரைக்கும் நடக்கும். அப்புறம் ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 6 வரைக்கும் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதே டைமில் ஸ்டேட் கோட்டா அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 30லேருந்து ஆகஸ்ட் 6 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து ஜாயினிங் டைம் வந்து ஆகஸ்ட் 6லேருந்து ஆகஸ்ட் 12 வரைக்கும் ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த டைம் இருக்கும் அப்படின்னு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் எப்போ அப்படின்னா 12th ஆகஸ்ட்லேருந்து 20th ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குது. அதில் வந்து 29th ஆகஸ்ட் வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஸ்டேட் கோட்டாக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 19th ஆகஸ்ட் டு 29th ஆகஸ்ட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதில் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 4th செப்டம்பர் வரையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ஆல் இந்தியா கோட்டா பார்த்தோம் அப்படின்னா 3rd செப்டம்பர் டு 10th செப்டம்பர் வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும். அதோட லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 18th செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்ட் ரவுண்டு ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போ நடக்குது அப்படின்னா 9th செப்டம்பர்லேருந்து 18th செப்டம்பர் வரைக்கும் நடக்குது. அதோட லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 23rd செப்டம்பர் அது வரையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 4th ரவுண்ட் ஆஃப் ஆல் இந்தியா கோட்டாவோட டைமிங் என்ன அப்படின்னா 22nd to 26th செப்டம்பரு. அதில் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து October 3 வரையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 4th ரவுண்ட் ஆஃப் ஸ்டேட் கவுன்சிலிங் எவ்வளோ டைம்னா 25th செப்டம்பர்லேருந்து 29th வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் லாஸ்ட் டேட் வந்து October 3 தான் லாஸ்ட் டேட்டு. October 3 எல்லா கவுன்சிலிங்கோட இதுவும் முடிஞ்சிட்டு எல்லோரும் காலேஜில் ஜாயின் பண்ணி முடிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் செப்டம்பர் 1லேருந்து MBBS ஃபஸ்ட் இயருக்கான அந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆல் ஓவர் இந்தியா எல்லா காலேஜஸ்லேயும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ஷெட்யூல் படி பார்த்தா அப்படி போட்டிருக்கு. ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் படி பார்த்தோம் அப்படின்னா ரவுண்டு 2ஓட எல்லாம் முடிஞ்சிருது. ரவுண்டு 2 முடிஞ்சதுக்கப்புறம் உடனே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆகஸ்ட் 29 வரைக்கும் ரவுண்ட் 2 நடக்குதுன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு செப்டம்பர் 3-4 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 1லேருந்தே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எல்லா வருஷமும் இது நடக்கிறது தான். ஆல்ரெடி ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டு வந்தவங்க காலேஜ் ஜாயின் பண்ணி கிளாஸ்லாம் போயிட்டுருக்கோம். இடையில தான் வந்து தேர்ட் ரவுண்டு 4th ரவுண்டில் வந்தவங்கலாம் காலேஜ் மாறி வர்றதோ இல்லை புதுசாக கிடச்சி வர்றதோ எல்லோரும் பாதியில் தான் ஜாயின் பண்ணுவாங்க. நியர்லி 1 மந்த்து செப்டம்பர் ஃபுல்லாக முடிஞ்சு அக்டோபருக்கு மேலே தான் வந்து ப்ராப்பராக உங்கள் காலேஜில் எவ்வளோ பேர் சேர்கிறாங்க, எவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்கிறது ப்ராப்பராக உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் அங்கிட்டு மாறிட்டு தான் இருப்பாங்க. அக்டோபருக்கு மேலே தான் வந்து ப்ராப்பரான கிளாஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வேணால் நடக்கும் எல்லா காலேஜஸ்லேயும். ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு சொல்லிட்டு சும்மா பெருசாக கிளாஸில் எதுவும் நடத்தாமல் ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் மாதிரி வச்சுட்டு சும்மா கொஞ்சம் ஜாலியாக காலேஜை பற்றி ஓரியன்டேஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் ஜாலியாக வச்சுருப்பாங்க. அந்த டைம் தான் 1 மந்த் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. அந்த ஷெட்யூலோட PDF வேணால் நான் கீழே கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.